நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மாவட்ட வாரியாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேமோ, அதாவது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட சீனியாரிட்டி படி இருக்கக்கூடிய நம்பரை நீங்க வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்குமே வந்து விட்டுருக்காங்க. இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல ஸோ நம்மளோட ஐடி வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும், ஸோ இது உண்மையிலே ஒருத்துதானா, இதுல வந்து உண்மையிலே வேலைகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்களா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் நிறைய பேருக்கு இதை பத்தி நிறைய தெரியாம தான் இருக்கு. ஸோ அதனால மறக்காம நீங்க எம்ப்ளாய்மெண்ட்லாம் இப்பயே போய் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க உங்க வீட்டுக்கு பார்க்கக்கூடிய இ சேவை மையத்திலயோ இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க நேரடியாவே பதிஞ்சுக்கலாம் உங்க எஜுகேஷனல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு புதிய வழியுமே இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்க சீனியாரிட்டி எப்படி செக் பண்றது, அதுல இருந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்லி தந்துறேன். ஸோ நீங்க மறக்காம பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சம்பந்தமா நம்ம வீடியோமே அடுத்த அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு இந்த சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, செக் பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி செக்கிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஜூன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி விடுவாங்க. அதுலேயே முக்கியமாக எப்பப்பெல்லாம் வந்து நியூ கவர்மெண்ட் வந்து லான்ச் ஆகுதோ, லாஸ்ட்டாக வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 2020 லான்ச் ஆகும் போதுமே ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட்டும் பிளஸ் அதே மணிக்கு ரினியூ பண்ணுறதுக்கு இந்த லேப்ஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய ஐடிக்ஸ் வந்து ரினியூ பண்ணுறதுக்கும் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ அது சம்பந்தமாக ஒரு நியூஸ் வந்து விட்டுருக்காங்க. இப்ப நான் அதையுமே வந்து சொல்றேன். இது வந்து இப்போ ஜூன் 30 வந்து பாத்தீங்கன்னா 2026 அன்னைக்கு நமக்கு புதுசா வந்து ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேஷன்ல ஆட் ஆன் உங்களோட ஐடி வந்து வருது, இல்ல உங்களோட சீனியாரிட்டி டேட் வந்து அதுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த வேலைகள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை எப்படி நீங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது தமிழ்நாட்டில் 38 மாவட்டமே இருக்கு. உங்க மாவட்டப்படியே நீங்க போய் செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். மொபைல் லேப்டாப் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். அதே மணிக்கு ரினியூவல்லாம் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ரினியூவல் வந்து பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிளஸ் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டா நீங்க வந்து நாமினேஷன் வந்து பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ கீழே வந்து ஜென்ரலாவே சொல்லியிருக்காங்க பிலோமெட்ரிக்ல, அதாவது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு பேர் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்காங்க. அதுல 10th மட்டும் முடிச்சவங்க எவ்வளவு, ஹையர் செகண்டரி முடிச்சவங்க எவ்வளவு, டிப்ளமோ தனியா எவ்வளவு, இன்ஜினியர்ஸ் எவ்வளவு, அது போக வந்து கிராஜுவேஷன் டீச்சர்ஸுக்கு தனியா அப்படி இருப்பாங்களே அவங்க, அந்த மாதிரி வந்து சயின்ஸ் டிகிரி, காமர்ஸ், மெடிக்கல் டிகிரி, அக்ரி, இது எல்லாமே வந்து தனித்தனியா தான் அவங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இவ்வளவு பேர் வந்து இந்த 2026 வரைக்கும் இத்தனை பேர் வந்து தனியா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ லிஸ்ட் எப்படி ப்ரோ செக் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி பிடிஎஃப் லிஸ்ட் செக்கிங் லிஸ்ட் வந்து லிங்க் கொடுத்துருக்கல, ஸோ அதை வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு நீங்க ரினியூவலோ ரிஜிஸ்டரோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் தனியா கொடுத்துருக்கேன். 2014 இருந்து 19க்குள்ள நீங்க இன்கேஸ் வந்து நீங்க வந்து ரினியூ வந்து பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ரினியூ பண்றதுக்கான இப்போ புதுசா ஒரு ஆர்டர் வந்து விட்டுருக்காங்க. ஜிஓவும் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸா பண்ணல ப்ரோ, 2020க்கு அப்புறம் பண்ணல, எனக்கு வருமானு கேட்டா கண்டிப்பா வரும், அது எப்பனாலுமே வரும். ஸோ அது அப்டேட் வரும்போது நம்ம சேனல்லையோ இல்லை நீங்க நியூஸ்லயோ கூட பார்த்து தாராளமா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மட்டும் 2014 to 19 மட்டும் வந்து விட்டுருக்காங்க. இதுக்குள்ள நீங்க ரினியூ பண்ணாம இருக்கீங்க, உங்களுக்கு லேப்ஸ்ட் ஆயிடுச்சு ஐடி அப்படின்னா நீங்க இப்போ உடனே போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இ சேவை மையத்துல போய் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு வந்து தந்துடுறேன், மறந்துடாம. ஓகே, ஸோ இப்போ சீனியாரிட்டி லிஸ்ட் செக் பண்றத பத்தி நான் சொல்றேன். கிளிக்கர் தெரியுதா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டிகல் பிச் பண்ணி வரும். அதுல லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா கிளிக்கர் அப்படின்றது. எஸ், இந்த ஒரு பாக்ஸை நீங்க வந்து டச் வந்து பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அதுல செகண்ட்ஸ்மே வந்து வரும். ஸோ அந்த செகண்ட்ஸ் முடிகிற அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இப்போ நான் இதை வந்து டச் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அஃபிஷியல் tngod.employment பேஜ்க்குள்ள வந்து போகும். இப்போ இங்கே வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லைவ் ரிஜிஸ்டர் பீரியட் 30/6/2026 அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தமிழ் வெர்ஷனும் இருக்கு, இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு. ஸோ நீங்கள் வேணுன்ற பார்த்துக்கலாம். பட் ஆனால் நம்ம
நம்ம இதுக்குள்ளலாம் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கீழே நீங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ லைக் எக்ஸாம்பிளுக்கு மதுரை வந்திருக்கு. இப்போ இந்த மதுரை அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டிக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு ஓப்பன் வந்து ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டீடைல்ஸ் வைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இதுல எப்படி நம்மளோட ஐடியை வந்து ஒப்பிட்டு நம்ம வந்து இதுல வந்து நம்ம சீனியாரிட்டி லிஸ்ட்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்களா? நான் அதேமே சொல்றேன். ஸோ இப்போ நான் லைட்டா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போய் தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சைட்ல வந்து ஒரு வேலைகள் போட்டிருக்காங்க. நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க், டிரைவர், கண்டக்டர், ஃபிட்டர், டர்னர், இந்த மாதிரி எலக்ட்ரீஷியன் எல்லா வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சைட்ல வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா ஜாப். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து கேட்டகிரி எஸ்டி, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓ. இது என்ன எஸ்சி எல்லாம் கேள்விப்பட்டது அப்படின்னா இது வந்து பழைய ஃபார்மேட்ல இருக்கு. ஆக்சுவலா எஸ்சி எஸ்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே இந்த எஸ்சிஏ எஸ்சிஓ குள்ள வருவீங்க. எம்பிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி பிசிஎம் குள்ள வந்துருவீங்க. ஸோ அதனால இங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ இது வந்து பழைய ஃபார்மேட்ல வந்து கேட்டகரிஸ் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குழப்பிக்க வேண்டாம். இப்போ நீங்க வந்து எஸ்சினா அப்ப எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிஓ வரைக்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள வந்து எஸ்சி எஸ்டி எல்லாமே அடங்கிடும். இன்க்ளூடிங் பிடபிள்யூடி இருக்காங்களா அவங்களுமே இதுக்குள்ள வந்து அடங்கிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி நீங்க செக் பண்ணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை இருக்கு. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைகளுக்கு யார் யாரு சீனியாரிட்டி லிஸ்ட் படி இப்போ இதுக்கு எப்படி நீங்க வந்து உங்களோட முன்னுரிமை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா 19/12/2018, 21/9/1998, அதாவது 98ல இருந்து 1998ல இருந்து 2018 வரைக்கும் மதுரையை சேர்ந்த ஒரு பர்சன், அது வந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து 20 வருஷம் சீனியாரிட்டி லிஸ்ட் படி நீங்க வந்து ரினியூலாம் பண்ணி கரெக்டா நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மதுரையில வந்து ஒரு அறநிலையத்துறையிலையோ இல்ல தமிழ்நாடு லெவல்ல எங்கனாலுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்ல வந்து போடுவாங்களே, எக்ஸாம்ஸே இல்லாத மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள், இன்டர்வியூ மட்டும் வச்சிருக்கிறவனியா அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த சீனியாரிட்டிக்குள்ள 98ல இருந்து 2018க்குள்ள நீங்க வந்து வரீங்க, உங்ககிட்ட சீனியாரிட்டி இருக்கு, அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கரெக்டா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அடிப்படையில உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருங்க. இன்டர்வியூக்கு போகும்போது இந்த மாதிரி இன்டர்வியூ கார்டு இருக்கு, எனக்கு சீனியாரிட்டி லிஸ்ட்ல இதுக்கான ஒரு அலைட்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னா ஸோ இதன் அடிப்படையில் மற்றவங்களை தாண்டி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்கு. ஏன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நம்ம முன்னெல்லாம் கேள்விப்படும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரினியூ பண்ணி வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்ல. ஸோ எஸ் இந்த மாதிரி தான். பட் அதுக்கு நீங்க மெயினா அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ஆஃப்லைன் எக்ஸாம் இது வந்து டிஎன்பிசி லெவலுக்கு நம்ம வந்து இதை வந்து வச்சு நம்ம வாங்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. நான் அதேமே ஓப்பனா சொல்லிடுறேன். ஒன்லி ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் மாதிரி வருது பாத்தீங்களா, நிறைய போடுவாங்க. அறநிலைத்துறையா இருக்கட்டும், டிஎன்ஆர்டியா இருக்கட்டும், கலெக்டர் ஆஃபீஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓசிஎஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் எப்பயுமே வந்து போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு இந்த ஒரு விஷயங்களை வச்சு பண்ணிக்கலாம். இதுவுமே நிரந்தரமான வேலைகள், நல்ல சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய வேலைகள் தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இதே மாதிரி தான் நீங்க ரெக்கார்ட் கிளர்க்கு பார்க்கணும், டிரைவருக்கு பார்க்கணும், கண்டக்டருக்கு, ஃபிட்டருக்கு, நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ஒரு இதுக்கும் நீங்க போய் உங்களோட இதுக்கு போய் நீங்க அலாட்மெண்ட் வந்து என்ன ஒதுக்கி இருக்காங்க, ஸோ நம்ம கேட்டகரிஸ்குள்ள அது வந்து இருக்கா, அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு தாராளமா வந்து இந்த சீனியர் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இதுல இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்க கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து வருது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறையாகவும் இது வந்து இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இப்பதான் வந்து விட்டுருக்காங்க. லிஸ்ட்டை உடனே போய் செக் பண்ணுங்க. இன்கேஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். டாடா.